பெரியோர்களே, தாய்மார்களே, புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் வழிவந்த சிங்கங்களான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, தமிழக வாக்காளர் பெருமக்களே, நன்னிலம் தொகுதி சட்டமன்ற மக்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தல் மக்களுக்கான தேர்தல். இதில் மற்ற கட்சிகள் அப்படின்னு பார்க்கறத விட என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா இது தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டிய தேர்தலா இது இருக்கு. காரணம், தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த 5 வருஷத்துல தமிழ்நாடு மக்களுக்கு எதையுமே அவங்க செய்யல. ஆனா கடன் மட்டும் 12 லட்சம் கோடி வாங்கி வச்சிருக்காங்க. இது ஒவ்வொரு வீட்டில உள்ள ஒரு மனிதருக்கு 2 லட்சம் ரூபாய் கடன். ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுவும் 2 லட்சம் ரூபாய் கடனோட தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிறக்கிறது தான் நீங்க எடுத்துக்கணும். இப்ப இன்னொரு முறை ஆட்சியை கொடுத்தீங்கன்னா இன்னொரு 10 லட்சம் கோடி கடனா வாங்குவாங்க. அதன் பிறகு தமிழ்நாடு மீளா கடன்ல இருந்து எல்லாருமே அகதிகள் மாதிரி ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இப்போ அத நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு தான் நான் இந்த முயற்சியை எடுத்து ஒரு கட்சியை ஆரம்பித்து அதுக்கு ஒரு சின்னத்தை வாங்கி இன்னைக்கு நம்ம போட்டி போடுறோம். இது எனக்காக பண்றேன் அப்படின்னு நினைக்க கூடாது. இது மக்களுக்காக தான் நான் பண்ணிருக்கேன். இப்போ இதுல ஒரு மாற்றத்தை மக்கள் தான் உருவாக்க வேணும்னு கேட்டுக்கிறேன். நம்மளோட சில அன்பு சகோதரர்கள் கூட்டணியா நம்மளோட இணைஞ்சு அவங்க தேர்தலில் நிற்கிறாங்க. அதே போல இந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் நம்மளுடைய தோழமையா கூட இருக்கு. அதுல ராஜா வேட்பாளரா நிக்கிறார். இப்ப திமுக ஒரு எதிர்கட்சி, அது இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கு. சரி, ஏற்கனவே இருந்த கட்சி இருக்கு இல்லையா, தலைவர் அம்மா அவங்க வச்சு நடத்தின அந்த இயக்கம், அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே இப்ப தெரியும். ரெண்டுமே கூட்டு களவாணி மாதிரி தான் இருக்கு. அதுல மாற்று கருத்தே இல்ல. இங்க ஒருத்தர் இப்ப நிக்கிறாரு. இவரு அம்மா இருந்தப்ப நம்ம ஆட்சியில இங்க மந்திரியா இருந்தாரு. அது அம்மா என்ன மந்திரி கொடுத்தாங்க, உணவுத்துறை அமைச்சர். எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவரு, அதனால இந்த விவசாயிகளை எல்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்கறத நினைச்சுதான் வேற ஊர் ஆளுக்கு கொடுக்காம திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த ஆளுக்கு கொடுத்தது. ஆனா அவர் என்ன பண்ணாரு, இப்ப நீங்க அம்மா மறைவுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல யார் யார் அமைச்சர்களா இருந்தாங்களோ, எனக்கு பிரச்சனை வந்தப்போ அரசாங்கத்தை விட்டுறக்கூடாது, நம்ம அம்மாவுடைய ஆட்சி இங்க இருக்கணும்னு சொல்லி நான் ஒருத்தரை முதலமைச்சர் ஆக்கி இவங்களெல்லாம் சுத்தி இருந்தவங்கள அப்படியே பதவியில இருங்க நடத்துங்க சொல்லிக்கிட்டு பெங்களூருக்கு போயிருக்கேன். இவங்க என்ன பண்றாங்க, நான் பெங்களூர் போன பிறகு எல்லாம் கூட்டு சேர்ந்துகிட்டு அமைச்சர்களா இருந்துகிட்டு நம்ம கட்சிக்காரங்களையும் பார்க்கல, பொதுமக்களையும் பார்க்கல. இவங்க இஷ்டத்துக்கு இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இவங்க வருமானம் பண்றதுக்காக ஆட்சிய பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் உண்மை. இப்ப ஏன் நான் இத சொல்றேன்னா,
ஒரு 6 மாதத்துக்கு முன்ன நான் இங்க தஞ்சாவூர் பக்கம் வந்திருந்தேன். அப்ப மழையில அடிபட்டு எங்க பார்த்தாலும் வழியெல்லாம் நெல்லு கிடக்கு, நனைஞ்சு போய் கிடக்கு, முளைச்சு போய் கிடக்கு. அப்ப நான் இறங்கி ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்துட்டு இந்த திமுக அரசுக்கு சொன்னேன், இந்த மாதிரி ரோட்ல கிடக்குது, இந்த மக்கள்லாம் என்ன பண்ணும், விவசாயத்தை தவிர வேற தொழில் கிடையாது இந்த மாவட்டத்துல எல்லாம், அதை நம்பியே பொழைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியா பண்ணுவீங்க? நீங்க என்னென்ன சொன்னீங்க தேர்தல் அறிக்கையில, ஒன்னத்தை கூட நீங்க செய்யலையே அப்படின்னு சொல்லி இங்க ஹோட்டல்ல உட்கார்ந்து பேட்டியை குடுத்துட்டு தான் நான் போன ஊருக்கு. நெல்லையும் எடுக்கல, விவசாயி கணக்கிலேயே ரோட்ல கிடக்கு, அத வெயிட் போட்டு எடுத்து ரசீது கொடுத்தாதான் உங்களுக்கு பணம் வரும் அரசாங்கத்தில இருந்து. இவங்க என்ன சொல்லிடுறாங்க, இதான் முளைச்சு போச்சு, இதை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த நெல்லை வச்சுக்கிட்டு விவசாயி என்ன பண்ண முடியும்? அப்ப அங்க உள்ளவங்க சொன்னாங்க, அம்மா லாரி வரலன்னு சொல்றாங்க, லாரி வந்தாக்க இதெல்லாம் எடுத்துட்டு போலாம், அது மட்டும் இல்ல குடோனும் இல்ல அடுக்கி வைக்கிறதுக்கு, நெல் அதிக விளைச்சலா இருக்கு அப்படின்னாங்க. அப்ப நான் கேட்டேன், என்ன விஷயம், எதனால அப்படின்னு. அங்க உள்ள விவசாயிகள்கிட்ட ஒவ்வொருத்தர்ட்டையும் நின்று பேசினேன். அவங்க என்ன சொல்றாங்க, அம்மா நீங்க பெங்களூர் போயிட்டீங்க, அதுக்கப்புறம் அந்த அம்மா இருந்தப்ப இப்படி எல்லாம் இல்ல, யாரு வேணாலும் லாரி கொண்டுட்டு வருவாங்க, அதுக்கு வாடகை கொடுத்துருவாங்க, அது எடுத்துட்டு போய் கரெக்டா சேர்த்துரும், மழையில ரொம்ப அடிபடாது. ஆனா இப்ப இது தப்பு நடக்கிறதுக்கு மெயின் காரணம் லாரி ஒரே ஆளுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. யாருப்பா கொடுத்தது? அம்மா இருந்தப்ப அப்படி நடக்கலையே அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்ன என்ன தெரியுமா சொன்னாங்க, நீங்க பெங்களூருக்கு போயிட்டீங்க, அதுக்கு அப்புறம் வேற மாதிரி நடந்துச்சுமா இங்க அரசாங்கம். அதுல இந்த காமராஜ் உணவுத்துறை மந்திரி தான் ஒரே ஆளுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. யாரு கொடுத்தாலும் தப்பு தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். உடனே எங்க பேட்டி கொடுக்கும் போது திமுக பத்தி கேக்குறாங்க, பிரஸ் கேக்குறாங்க, நிருபர், அம்மா இது திமுக செய்யல, இது உங்க ஆட்சி இருந்தப்பதான் அமைச்சர் தான் செஞ்சிருக்காருன்னு. எந்த அமைச்சர் செஞ்சிருந்தாலும் எந்த ஆட்சியா இருந்தாலும் தவறு தவறுதான், அது செஞ்சது தப்பு. நீங்க வந்தீங்கல்ல ஆட்சிக்கு, நீங்க வந்த உடனே அதை சரி பண்ணிருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல முடியல அவங்களுக்கு. அதனால நான் என்ன சொல்றேன், நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா அம்மா இருந்தப்ப எப்படி இருக்குதோ அதே போலதான் நடக்கும். இந்த முன்னாடி இந்த மாதிரி விவசாயிகளுக்கு இப்படி துரோகத்தை பண்ணிவிட்டு, அது விவசாயிகள் நிறைந்த மாவட்டம் இந்த திருவாரூர் மாவட்டம், இங்க திருப்பி என்ன துணிச்சல் இருந்தாக்கா திருப்பி தேர்தலில் நிக்க முடியும். அதுக்கு தகுந்த பாடத்தை நீங்க எல்லாரும் கொடுக்கணும். இந்த தொகுதி மக்கள் அதை கொடுத்தாதான் இவங்களுக்கெல்லாம் புத்தி வரும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, பதவியில இருக்கிறப்ப கண்ணு முன்னு தெரியாத இருக்கிறவங்கள யாரையும் தொடர்ந்து பதவியில விடக்கூடாது, அது தவறு அப்படிங்கறத நான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன். அது மட்டும் இல்ல, இப்ப இந்த அரசாங்கம் பேச்சுக்கு பேச்சு என்ன சொல்லுவாங்க, இது எங்க அப்பா பிறந்த மாவட்டம் திருவாரூர் மாவட்டம், அதனால இது நாங்க எல்லாம் திருவாரூருக்கு செய்வோம் அப்படிங்கிறாங்க. இன்ன வரைக்கும் அரிசி நெல் வைக்கிறதுக்கு குடோன் பத்தல. அம்மா இருந்தப்ப 265 குடோன் கட்டினாங்க, அதோட நிக்குது, இன்னும் கொஞ்சம் கட்டணும். நம்ம அம்மா இருந்திருந்தாங்கன்னா நாங்க அதை செஞ்சிருப்போம். 4 ஆண்டு காலம் இருந்த ஆட்சி, நான் விட்டுட்டு போன ஆட்சியும் செய்யல, திமுகவும் இப்ப செய்யல. அதனாலதான் நான் சொல்றேன், நம்ம பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க கூடாது. இங்க இவரு நம்ம வேட்பாளர் நிக்கும் போது அதையும் நான் சென்னையில இருந்து டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்.
அதாவது வேட்பாளருடைய ஆளை கொண்டு போய் ஒழிச்சு வச்சுக்கிட்டு அப்படின்னா நீங்க ஜெயிச்சிட முடியுமா? எப்படி ஜெயிக்க முடியும்? நீங்க நல்லதையும் செய்யல, ஆளை பிடிச்சு கொண்டு வச்சுட்டா நம்ம வேட்பாளரை நிக்க விடாம பண்ணிட்டா தான் வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற நினைப்புலதான் இந்த வேலை நடந்திருக்கு. இது மாதிரி சென்னையிலையும் நடந்திருக்கு, 4-5 இடத்துல நடந்திருக்கு. அத திமுக காரவங்களும் சொல்லியிருக்காங்க, செஞ்சிருக்காங்க, இவங்களும் செஞ்சிருக்காங்க. 2 கட்சியும் இந்த வேலையில இறங்கி செஞ்சிருக்கு. அதை மீறி நீங்கெல்லாம் இங்க தர்ணா பண்ணி பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் இது ரொம்ப வெளில தெரிஞ்சு போச்சு அப்படிங்கறதுக்காக தான் திருப்பி இவரை அனுமதிச்சிருக்காங்க. அதுவும் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஒரு காரணம் மட்டும் இல்ல, இந்த மாதிரியான ஆட்கள் பதவிக்கு வரவே கூடாது. அந்த வரக்கூடாதுங்கிறத இந்த தொகுதி மக்கள் மனசுல வச்சுக்கிட்டு அத சரியா செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால உங்களை நம்பி சொல்ற, நம்ம வெற்றி பெற்றே ஆகணும். இங்க அத அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். சாதாரண ஆளுனாக்க நீங்க தூக்கி கொண்டு போய் வச்சுட்டீங்களா? நீங்க முன்னாள் மந்திரினா என்ன வேணாலும் செய்வீங்களா? இதுல நான் திரும்ப திரும்ப சொல்றேன், 2 பேரும் கூட்டு களவாணிகள்னு. இவர் நிக்கிற இங்க இடத்துல இவர் வேற கட்சிக்காரரு. எப்படி இந்த அரசாங்கம் உதவி செய்யலன்னா இது நடக்குமா? எப்படி நடக்கும்? அதனாலதான் நான் சொல்றேன், இவங்க பேசிக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத சொல்லிக்கிட்டு, இந்த பகுதியில் பல ஆண்டு காலமாக உள்ள மோசமான சாலைகளில் மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. இந்த திமுக அரசு சொன்னதை எதுவும் செய்யல. இந்த தொகுதியில் உள்ள 3 அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்கு. அதனால நோயாளிகள் அவதிப்படுறாங்க. திருவாரூர் முழுவதும் பல அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை உள்ளது. அம்மா உணவகம் பராமரிப்பு இன்றி காணப்படுவதால் பொதுமக்கள், ஏழை எளிய மக்கள், கூலி தொழிலாளர்கள் அவதிப்படுறாங்க. இது எல்லாமே நம்ம வந்தாதான் சரி பண்ண முடியும், நம்ம தான் சரி பண்ண முடியும். அத பாசன ஆறு வாய்க்கால்களை தூர்வாரி விவசாய உற்பத்தியை பெருக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இங்க பாசன வசதி அப்படிங்கறதைய மறந்து போயிடுச்சு அவங்களுக்கு. அதனால இந்த வாய்க்கால் கடமடையில எல்லாம் பாத்தீங்கன்னா எப்ப மழை பெய்ய ஆரம்பிக்குதோ அப்ப 2 பொக்லினை வச்சு ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு சத்தப்படாம போய் பில்ல போட்டு காசை எடுத்துக்கிறது. இந்த வேலை தான் தினம் நடக்குது, பொழுதுக்கு இதான் நடக்குது. இதுக்கு நம்ம ஒரு திட்டம் வச்சிருக்கோம், நீங்க பாருங்க எப்படி நடக்குதுன்னு மட்டும். அப்புறம் நெல் கொள்முதல் போன்று பருத்தியையும் அரசே கொள்முதல் செய்ய பருத்தி விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறாங்க. அது நல்ல விஷயம்தான், செஞ்சு கொடுக்கறது தான் முறை. குடிநீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு, அந்த கோரிக்கை தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. நெல் சேமிப்பு கிடங்கு அமைக்க கோரிக்கை. கால்நடை மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் மருந்து தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இங்குள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் விவசாயம் சார்ந்த துறைகள் கொண்டு வர கோரிக்கை. அது நல்ல விஷயம்தான், ஏன்னா விவசாய பகுதியா இருக்கிறதுனால அந்த படிப்பை கொண்டு வந்தா நல்லா இருக்கும். அதுக்கும் நம்ம முயற்சி செய்வோங்கிறத சொல்றேன். இப்போ எந்த பிரச்சனையும் இல்ல, நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம ஏமாத்து வேலையெல்லாம் கிடையாது. இவங்க மாதிரி 525 வாக்குறுதியை கொடுத்துக்கிட்டு ஒன்னும் செய்யாம இல்லாம நான் கச்சிதமா கொடுத்துருக்கேன். எது முக்கியமோ அதெல்லாம் நம்ம செய்வோம். அதுவும் ஏழப்பட்ட ஜனங்களுக்காக தான் இந்த நம்மளுடைய தேர்தல் இருக்கு. அதனால நிச்சயம் நீங்க இதுல கேட்டிருக்கதெல்லாம் அதுல வருது, நிச்சயம் அதெல்லாம் சரி செய்வோம். இப்ப பெண்களுக்கு பாத்தீங்கன்னா 1 லட்சம் கிராமப்புற பெண்களுக்கு, 1 லட்சம் பெண்களுக்கு கோழி பண்ணைக்கும், 1 லட்சம் பெண்களுக்கு ஆட்டு பண்ணை, 1 லட்சம் மாடுகள் அப்படிங்கறத ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்ம கொடுக்க போறோம். அதனால
50% மானியமும் கொடுக்க போறோம். நிச்சயமா அம்மா இருந்தப்ப இருந்த மாதிரி திருப்பி கொண்டுட்டு வரணும். உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு வேணும் அப்படிங்கறத நான் கேட்டுக்கிட்டு, நமது கூட்டணி வேட்பாளர் வெள்ளாளர் முன்னேற்ற கழக வேட்பாளர் ராஜா அவர்களுக்கு தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை நமதே, வெற்றி நமதே. அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம். புரட்சி தலைவி சின்னம்மா வாழ்க.